வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே. இன்றைக்கு அப்போ என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து நாங்கள் ரவையில் புட்டு தான் வைக்க போகிறோம். ரவை வச்சு நாங்கள் நிறைய சாப்பாடு செய்து கொள்ளலாம். என்ன ரவை என்ன உடனேயே எல்லாருமே நினைக்கிறது லட்டு அதில் அடிக்க ஒரு உப்புமா இட்லி அதெல்லாம் செய்யலாம். ஆனால் புட்டும் நல்லா சத்தான ஒரு புட்டும் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் அந்த புட்டு தான் அவிக்க போகிறோம். அதோட முட்டை பொரியலும் செய்ய போகிறோம். இன்றைக்கு ரவை புட்டும் முட்டை பொரியலும் ஏன்னா அப்போ இன்றைக்கு ஒரு பொடி அப்படியே அப்போ தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். நாங்கள் ரவை புட்டு செய்ய தொடங்க போகிறோம். இது வந்து 1/2 கிலோ ரவை அளவில் எடுத்துருக்கிறோம். ரவையை நல்ல வடிவாக அரிச்சு எடுக்க வேணும். ஏன்னா ரவையில் வந்து கூடுதலாக அந்த வண்டுகள் புழுக்கள் பிடிக்கிறது கூடுதலாக இருக்கும். அதனால் வாங்கின உடனே நாங்கள் அரிச்சு தான் பாவிக்க வேணும். நல்ல வடிவாக அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து ரவையை நாங்கள் வறுக்க போகிறோம். பழமையாக நாங்கள் இட்லி அதுகளுக்கு வறுத்து செய்கிற மாதிரியே இதை வந்து அப்படியே நாங்கள் முதல் வறுத்து எடுக்க போகிறோம். முதல் அடுப்பு மூட்டுவோம். இங்கே பக்கத்தில் உள்ள உரகை எடுத்தாச்சேண்ணா. ஓ, சுள்ளி உறவுகள். சுள்ளி உறவுன்னா டக்குன்னு எரிஞ்சு முடிஞ்சிடும். பெரிய உறவுன்னா கொஞ்சம் நின்று எரியுமோ. கேஷ் அடுப்பண்டா கேஷ் முடியும் வரை நின்று எரியும். இது நல்ல நல்ல எரியும் இந்த உறவு. சரி, உங்களுக்கு மண் அடுப்பில் சமைக்க விருப்பமோ கேஸ் அடுப்பில் சமைக்க விருப்பம்? எனக்கு மண் அடுப்பில் சமைக்க தான் விருப்பம். மண் அடுப்பே இல்லாமல் இப்போ நாங்கள் வீட்டை என்ன செய்கிறது, கூடுதலாக சமைச்சு போடலாம். கேட்டில் தண்ணி எல்லாம் விட்டு அப்படியே அந்த தணல்லையே விட்டு வச்சிடலாம். கொதிச்சு கொண்டே இருக்கும். பயம் இல்லை. என்ன பண்ணுறது, இப்போ அடுப்பில் சமைக்கக்குள்ள பயம் இல்லை. நாங்கள் விட்டுட்டு எங்களுடைய அலுவல் பார்க்கலாம். அதோட டக்குன்னு யாரும் வந்தாலும் ஒரு டீயோ பிளேண்டியோ ஊற்றுறதுக்கு தண்ணி வந்து கொதிச்சு கொண்டே இருக்கும். அந்த தணலில் டக்குன்னு தண்ணி எல்லாம் ஊற்றி கொள்ளலாம் நாங்கள். ஆனால் இப்போ நாங்கள் இது பழக்கப்பட்டுட்டுது. இப்போ கொஞ்சம் கேஸ்லேயும் அப்படி கீட்டரில் தண்ணி வச்சு பாவிக்கிறாங்களுக்கு வந்து அது சுகம் மாதிரி இருக்கும். சடக்கண்டு தட்டினோன்னா சடக்கண்டு கொதிக்கும். அதானே இப்போ எங்களுக்கு இது பழகிட்டுது. இப்போ கொதிச்சிருக்கு மேடம். இப்போ கேஸ் எடுப்பட்டா எங்களுக்கு அடுப்பு நிலை எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த தாஜிக்கையே வறுத்தெடுப்போம். தாஜி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் அரிச்செடுத்த ரவையே போடுவோம். ரவை நாங்கள் தாஜிக்கை போட்டுட்டா வந்து தொடர்ச்சியாக கிண்டி கொண்டு இருக்க வேணும். ஏன்னு சொல்லிச்சோன்னா விட்டால் கறியை போடும். அடுப்பும் வந்து ஒரு மெல்லிய நெருப்பில் தான் இருக்கணும். நல்லா எரியக்கூடாது. அடுப்பு எரிஞ்சால் வந்து அப்படியே எரிஞ்சு போடும். அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் வறுப்போம். ஒரு 5 நிமிஷம் நாங்கள் வறுக்கலாம். நாங்கள் ரவையை அப்படி பிடிச்சி பார்க்க எங்களுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பான தன்மை வரும் பிறகு நாங்கள் வறுத்தா காணும். எங்களுக்கு ரவை வந்து நல்லா வறுபட்டுட்டுது. நல்ல முறுமுறுப்பாக வந்துட்டுது. இனி நாங்கள் இறக்குவோம். அதோட பார்த்திங்கன்னா ரவையை நாங்கள் இறக்கி வந்து நல்ல வடிவாக ஆற விட வேணும். பறவை போட்டு விட வேணும். இப்படி இந்த சட்டியோடையே இருந்தால் கறியை போடும். பாருங்கள், நாங்கள் இறக்குற அந்த கடைசி அந்த ஒரு கொஞ்ச நேரம் கலர் வித்தியாசம் வருது. இப்படியே ஆறட்டுக்கும் எங்களுக்கு. ரவை எங்களுக்கு நல்லா ஆறிட்டுது. இந்த ரவை புட்டுக்கு தேவையான அளவு உப்பை நாங்கள் ரவையோடையே சேர்த்து நல்ல வடிவாக குழச்சி விடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நிகக்கன் சூடுன்னு சொல்லுவோம். அதிலும் பார்க்க சூடு குறைவாகவே நாங்கள் இந்த தண்ணி எடுத்துருக்கிறோம். தண்ணியை வந்து விடைக்க வந்து ஒரு கவனமாக இருக்க வேணும். என்னென்னு சொல்லி சொன்னால் அப்படியே விட்டுடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அளவளவாக தண்ணி சேர்க்க வேணும். அளவளவாகவே நாங்கள் தண்ணி விட்டு இப்படி கையாலேயே நல்ல வடிவாக அப்படி உருத்தி விட்டு குழைக்கணும். நாங்கள் வளமையே இந்த புட்டுக்கு அரிசி மா புட்டுக்கு கோதுமை புட்டுக்கு எப்படி குழைப்போமோ அதே மாதிரி இப்படி தண்ணி விட்டு உருத்தி குழையுங்க. அதோட வந்து நீங்கள் நல்ல சுடு தண்ணி விட்டு குழைச்சா என்ன செய்யும், புட்டு வந்து நல்லா கட்டியாக வந்துடும். புட்டு வந்து சாஃப்டாக இருக்காது. அதுக்காகத்தான் இப்படி நல்ல ஒரு நிகக்கன் சூட்டில் அந்த தண்ணியை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். நாங்கள் வந்து அளவளவாக தண்ணி விட்டு இந்த பருவத்தில் குழைச்சி எடுத்துட்டோம். இப்படி பிடிக்கங்க இந்த அளவில் அப்படி பிடிபட வேணும். உறுத்தி விட்டால் உருந்து விழக்கூடிய மாதிரிக்கு இருக்க வேணும். நாங்கள் இதோட வந்து தேங்காய் பூவையும் சேர்க்கப்புறம் ஆக கூடுதலாக தண்ணி விடக்கூடாது. ஏன்னா தேங்காய் பூவிலே நாங்கள் உடனே திருவி எடுக்கிற அந்த தேங்காய் பூவில் வந்து ஈரத்தன்மை இருக்கும் தானே. அப்போ அந்த ஈரமும் எங்களுக்கு சேர்கிறபடியாக அளவாக இருக்கும். நாங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய் பூ கூடுதலாகவே சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா இருக்கும் புட்டுக்கு.
அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 வகையான மிளகரி சேர்க்கப்புறமே கேரட்டையும் வந்து இப்படியே நல்ல வடிவாக ஸ்க்ரேப்பரில் சீவி வச்சுருக்கிறோம். லீக்ஸை வந்து நல்ல சின்ன சின்னனா அரிஞ்சு வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து கேரட் லீக்ஸ் அதோட தேங்காய் பூ எல்லாமே சேர்த்து நல்ல வடிவாக குழைப்போம் நாங்கள். இப்போ நீங்கள் வந்து கேரட் லீக்ஸ் போடாமலும் செய்து கொள்ளலாம். இல்லாட்டிக்கு இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளலாம். நாங்கள் முட்டை வந்து பொரிக்க போகிறோம் தானே, கூடுதலாக வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தான் நாங்கள் பொரிக்க போகிறோம். அதனால் வெங்காயம் பச்சை மிளகா சேர்க்க இல்லை. இதுக்கு தனியாகவே நீங்கள் சீனி சேர்த்தும் சீனி சேர்த்தும் இந்த புட்டு வந்து இனிப்பு ஆன புட்டாகவும் சேர்த்து செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஒரு உரைப்பான சத்தான புட்டு தானே செய்ய போகிறோமே என்ன. இப்படியே நாங்கள் குழச்சி போட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அளவில் இப்படியே மூடி வைக்க போகிறோம். வச்சு போட்டு தான் நாங்கள் புட்டா வைக்க போகிறோம். இப்படியே இருக்கட்டுக்கும் எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் அளவில். ரவை அப்படியே இருக்கட்டுக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆகுந்தானே நாங்கள் அதுக்கிடையில் முட்டையை பொரிப்போமே என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பிடலாம். இது வந்து எங்களோட ஊர்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவோமே என்ன. நாங்கள் இந்த டிஷ்ஷுக்கு அடிச்சு எடுப்போமே பெருசண்டா சுவமேனா. முட்டை பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா நாங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டு நாங்கள் உரைப்பாக இருக்கட்டுமெண்டு சின்ன வெங்காயம் நல்ல சின்ன சின்னனா அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நல்ல வடிவாக இதை வந்து அடிக்க போகிறோம். சில பேர் வந்து வெங்காயம் பச்சை மிளகாயை முதல் வந்து எண்ணெயில் அப்படியே வதக்கி போட்டு முட்டையை பொரிச்சு கொள்வது. ஆனால் இப்படி பொரிச்சா ஒரு வாசமாக இருக்கும் ஏன்னா வாசமாக இருக்கும். ஒரு கணக்காக அவிஞ்சிருக்கும். நல்லா இருக்கும். சட்டி வந்து நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் தேங்காய் எண்ணெய் விடுவோம் கொஞ்சமாக. எண்ணெய் வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிற முட்டையை பொரிகிறதுக்காக விடுவோம். 2 பொரிப்போம் ஏன்னா முட்டை பாருங்க இப்படி பொங்கி கொண்டு வருதுண்டேண்ணா. ஆனால் ஊர்கோழி முட்டை வந்து நல்ல ஒரு வாசம். நாங்கள் கடையில் வாங்குகிற அந்த மற்ற முட்டைக்கும் ஊர்கோழி முட்டைக்கும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். சத்து கூட உண்மையிலேயுமே. முட்டை வந்து ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டது. நாங்கள் அப்படியே பிரட்டி விடுவோம். எப்படி இருக்குங்க என்ன பிரண்டுதோ? அது பிரண்டுது. இப்படி பிரண்டு இருக்குது வித்தியாசமாக. அது உடைஞ்சிட்டுது நிறைய இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிருந்தா வடிவாக பறிச்சிருக்கலாம். வட்டம் பெறாதே ஒழிஞ்சி மற்றபடி பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. நாங்கள் தானே சாப்பிடுவோம். முட்டை வந்து எங்களுக்கு நல்லா பொரிஞ்சிட்டுது. நாங்கள் முட்டையை இறக்குவோம். வட்ட முட்டை அப்படி இருக்கு முட்டை. நாங்கள் முட்டையெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இனி புட்டு தான் அவிக்க போகிறோம். அதுவும் குழல் புட்டு தான் அவிக்க போகிறோம். முட்டைக்கு என்ன குழல் புட்டு. தண்ணி விட்டு நாங்கள் கொதிக்க வைப்போம். நாங்கள் குழச்சி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுது. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மிளகரியில் இருக்கிற அந்த ஒரு ஈரத்தன்மையும் அந்த ரவையோடு சேர்ந்து நல்ல பருவமாக இருக்குது எங்களுக்கு. பாருங்க அவிக்காமையே புட்டு மாதிரியே இருக்குது. அதுதான் தூர பக்கம் அப்படி தான். இப்போ நாங்கள் குழலுக்க போட்டு அவிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து அவிப்போம் நாங்கள் குழல் போட்டு என்ன. இதை வந்து நல்லா அமர்த்தி போடக்கூடாது. கொஞ்சம் இந்த லூஸாகவே இருக்கணும் எங்களுக்கு. இறுக்கமாகக்கூடாது. இறுக்கமாகனா அவிய நெறிஞ்சிடும். சின்ன அகலில் சத்தம் கேட்குது. அகல்னா சரியால வந்து இப்படியே மாறி மாறி போட்டுக்கொள்வோம். நாங்கள் சும்மாவும் அவிச்சு கொள்ளலாம் தேங்காய் பூ போடாமல். என்னென்னா நாங்கள் தேங்காய் பூ ஏற்கனவே போட்டு தானே இருக்கிறோம். போடாமே அவிச்சு கொள்ளலாம். தேங்காய் போடாமல் பெரிய உடலாக வரும். தேங்காய் போட்டால் சின்ன சின்ன அந்த ஒவ்வொரு ஆடையாக வரும்.
அப்படியே நாங்கள் மூடி விடுவோம். உங்களுக்கு இனி புட்டு அவியட்டுக்கு இனி அடுப்பெரிச்சா சரி. சரியோ, எங்களுக்கு புட்டு வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. பார்த்தீங்கன்னா இந்த துளையிலால் நிறைய வெக்க வழியில் போகுது. ஏன்னா இப்போ நாங்கள் இறக்குவோம். இது அவங்க வழியாக புட்டு குறைஞ்சிட்டு. ஓ, நல்ல கலராக வந்திருக்குண்ணே. எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு பாருங்க புட்டு. இங்கே பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்படியே நாங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்வோம். வேணாம், நல்ல வாசமாகவும் இருக்குது எல்லாம் புட்டு. நாங்கள் புட்டும் அவிச்சு முட்டையும் பொரிச்சு எடுத்துட்டோம். வேணா நல்ல ஒரு ரவை புட்டு. உண்மையிலேயே தான் வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். வேணா இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க இப்படி இருக்குண்டு உருண்டோடு. அதோட முட்டை பொரியல் பாதியை வெட்டி போட்டேனே. சாப்பிட்டு பார்ப்போம். வேணாம். அப்போ ரவை புட்டு அவிச்சு எடுத்தாச்சேண்ணே. சாப்பிட்டு பார்ப்போம். என்ன எனக்கு முதல் கையை வைக்கிறீங்க புட்டுக்குள்ளே? சரியான ஆர்வமாக இருக்குது உண்மையிலேயுமே. அந்த உளுந்து கொண்டு வருதுண்ணே கையை வைக்க. சாதுவான இனிப்பு மாதிரி இருக்குது புட்டு. கேரட் தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்தோன்னா ஒரு இனிப்பு, அந்த முட்டை பொரியல் சேர்த்து சாப்பிட உரைப்பு எல்லாமே இருக்குது. உண்மையிலேயுமே நல்ல அருமையான புட்டு. கோதுமை புட்டெல்லாம் ஓரம் கட்டி விட்டுட்டு இது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குமே. சின்னங்கள் உண்மையிலுமே நல்லா விரும்பி சாப்பிடுவேன். சாதுவான இனிப்புண்டு வருதுண்ணா. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குண்ணா. ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சாதுவான இனிப்பு, அந்த கரெக்டில் உள்ள இனிப்பு. என்னென்னா அந்த வறுத்து போட்டு செய்தால் தான் நல்ல ஒரு சொப்ட் இருக்கு. நல்ல சொப்டாக வரும் புட்டு. மற்ற தண்ணி வந்து விடுறது வந்து நாங்கள் கவனமாக இருக்க வேணும். டக்கான சுடு தண்ணியே கூட விடக்கூடாது. அளவான அந்த சூட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க வேணும். அப்போ தான் சொப்டாக இருக்கும் புட்டு. வந்துட்டீங்களா ஐயா? சாப்பிட்டு பாருங்க. இருக்க சாப்பிட்டு பாருங்க. நம்மளோட முட்டை என்ன மாதிரி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். சாப்பிட்டு பார்த்து விழுங்கி போட்டெல்லாம் சொல்ல வேணும். நல்லா இருக்கா இல்லையாண்டு. நல்லா இருக்கா? அதை பிக்கக்கூடாது. விடுங்க விடுங்க. உண்மையாக எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவை. உண்மையிலே நீங்களும் உண்மையிலேயே செய்து சாப்பிட்டு பாருங்க. செய்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த சுவை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்களா எப்படி இருக்க மாட்டோம். அப்படி ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது தானே. கரை நேரம் செய்தாது இது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த புட்டை அவிச்சு கொள்ளலாம். கொஞ்ச நேரத்துக்கு அவிச்சு கொள்ளலாம், அவிச்சு கொள்ளலாம். இதோ குழம்போடையும் சாப்பிடலாம். குழம்பு மீன்கள் எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கு முட்டை பொரியலோட சாப்பிட்னாங்க. உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொளி. நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? உண்மையிலேயுமே நல்ல எதிர்பார்க்கல நல்ல சுவையாக இருக்கு. நாங்கள் கறி இல்லாமல் என்னென்னு சாப்பிட்றோன்னு யோசிச்சு நாங்கள் பொரியலோடையே சாப்பிட்டு கொள்ளலாம். தேவைப்பட்டா நீங்கள் கறி சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு காணொலி, ஒரு வித்தியாசமான சாப்பாடு, நல்ல ஒரு சுவையான சாப்பாடு. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.